எரியாது என்ன அட சொல் என்னடி ஏண்டி இப்படி பத்திரகாளி மாதிரி சண்டைக்கு வர்ற? நானா பத்திரகாளி? வாரம் தவறாம உங்க சொந்தக்காரங்க வந்துடுறாங்க. இனிமே வரிச்சு கொட்டத்துக்கு என்னால முடியாது. ஏன் சொந்தக்காரங்களா வர்றாங்க? எல்லாம் உன் சொந்தக்காரங்களா வர்றாங்க. இல்ல உங்க சொந்தக்காரங்க தான் வராங்க. இல்ல இல்ல உன் சொந்தக்காரங்களா வர்றாங்க. நிறுத்துங்க. இனிமே உங்க சொந்தக்காரங்க வந்தாங்கன்னா சிரிச்சுக்கிட்டே இருந்துறேன். போதுமா? சரி, நானும் அப்படித்தான். இனிமே உன் சொந்தக்காரங்க வந்தா நானும் சிரிச்சுக்கிட்டே இருக்கேன். போதுமா? ஆனா ஒண்ணு, இனிமே நமக்குள்ள பேச்சுவார்த்தையே கிடையாது. நானும் இனிமே உங்ககிட்ட பேச மாட்டேன். போதுமா? பார்க்கலாம் பார்க்கலாம். கே வீரமுத்து, வி லட்சுமி, கேவி. என்ன வீரமுத்து? வீரமுத்தா? அதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல குங்குமத்தை வச்சுக்க. நீ என்ன வச்சுக்கிறது? நானே வச்சு விடுறேன். என்ன நாமம் போடுற? உன் நெத்திய பார்த்த உடனே நாமம் போடணும் போல தோணுச்சு. ஏண்டா நான் நின்னுகிட்டே இருக்கேன், நீ உட்காந்துட்டே இருக்க. நான் ஒரு பெரிய ஆபீசர். பெரிய ஆபீசர். டெல்லிக்கு ராஜாவா இருந்தாலும் பள்ளிக்கு பிள்ளைதான். அறவேன். என்ன அடிக்கிற? உத்துவேன். நேரம் பத்தல. ஐ உலக உருண்டைக்கு முடி முளைச்ச மாதிரி சின்ன பிள்ளையில உதிர்ந்த முடி வளரவே இல்லையா? வேர் இஸ் ஒரு ஒய்ஃப்? யாரு? லட்சுமியா? அதான்டா, நம்ம எல்லாரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணமே. அவளுக்கு நான் பொட்டு வைக்கணும். நீ என்ன சொல்றது? நானே வச்சு விடுறேன். கால் எடு. இதுல கொண்டு போய் வச்சிருக்கிய. லட்சுமி, லட்சுமி. யார் இவன்? ஓ, நம்ம பொண்டாட்டிக்கு சொந்தக்காரனா இருப்பான் போல இருக்கு. அதான் இப்படி மரியாதை இல்லாத நடந்துக்கிறான். இது அவகிட்ட சொல்ல போனா அதுக்கு வேற சண்டை போடுவா. நாம கொஞ்சம் அனுசரிச்சு போக வேண்டியதா. லட்சுமியா? கள்ளி என்னடி ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிற? இந்த குங்குமத்தை வச்சுக்க. உன் முகத்துக்கு குங்குமம் எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? ஆமா, வீரமுத்துவ சரியாவே கவனிக்கிறது இல்லையா? அவன் தலை வழுக்கையா இருக்குங்கிறதுக்காக அவன் தலையிலேயே தோசை ஊத்த ஆரம்பிச்சியா? நீங்க யாரு? அது இருக்கட்டும். இன்னைக்கு என்ன டிஃபன்? நீ என்ன சொல்றது? வீரமுத்துவே சொல்லிட்டான். எங்க இருக்கு தோசை? என்ன இது? யார் இவன்? வந்ததும் வராதுமா டிஃபனை பத்தியே பேசிட்டு இருக்கான். ஓஹோ, அவருக்கு சொந்தக்காரன் போல இருக்கு. என்ன ஏதுன்னு கேட்டா தகராறு வரும். நமக்கே வம்பு. லட்சுமி வா. வீரா உட்கார்ற. சாப்பிடுறியா? அப்புறம் சாப்பிடுறீங்கறியா? சரி இந்தாங்க 2 வடை வச்சுங்க. ஆசமா 2 வடை. என்னங்க உங்களுக்கு வடைனா ரொம்ப பிடிக்குமா? இந்த வடைனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஓட்டை நான் கட்ட வரல போட்டதா ரொம்ப பெருசா இருக்கு. இதுவும் உளுந்து வடை தான். எல்லா வடையும் எடுத்து வை. எல்லா வடையுமே எடுத்து வைக்கணுமா? சொந்தக்காரங்க ரொம்ப தான் பாசம் பொங்கி வழியுது. என்னங்க இந்தாங்க எல்லாத்தையுமே சாப்பிடுங்க. வேர்க்குது இல்ல? ஃபேனை போடுங்க. கரண்ட் இல்ல. கரண்ட் இல்லன்னா என்ன? விசிறி இருக்குல்ல, எடுத்து வீசுங்க. வீசுங்க. சொல்லுதுல வீசுறா. இல்லைன்னா கொமட்டிலே குத்துவேன். முதல்ல குத்துனல்ல பல்ல உடைப்பேன். வீசுறா. எல்லாம் என் தலையெழுத்து. தலையில எழுதுனா வழுக்கும். இந்த பக்கம் வேர்க்குது, நான் வீசுறேன். அந்த பக்கம் வேர்க்குமில்ல, நீ எடுத்து வீசு. சொல்றான்ல வீசுடி. வீசுமா. ஐயோ, ஐஜிக்கு ரொம்ப வேண்டிப்பட்டவரா இருப்பார் போல இருக்க. ஐஜி பொண்டாட்டி பரிமாறாங்க. ஐஜியே இவருக்கு வீசிட்டு இருக்காரு. இவரை புடிச்சிருந்தோம் நம்ம ப்ரமோஷனா போயிருக்கோம். நாளைக்கு இவரை வீட்டுக்கு இழுத்துக்கிட்டு போய் விருந்து கொடுத்து வீசி ப்ரமோஷன் வாங்கிட வேண்டியதான். ஆல் போலீஸ் சார் கோ. ஜாலிலோ ஜிம்கானா ஜாலி. இதான் சுக்கிரதசை. பொழுது போல சினிமாவுக்கு போலாமா? தனியா போனோம். அந்த பழைய இன்ஸ்பெக்டர் புடிச்சுக்குவான். இந்த வீட்டுல பொண்ணு இருந்தாலும் கூட்டிட்டு போகலாம். ஏன் நம்ம லட்சுமி இல்ல? கண்டவனை எல்லாம் சொந்தக்காரன் வீட்டுக்குள்ள கொண்டாந்து விட்டுருக்காரு. வந்தவன் சும்மா இருக்கானா? கையை பிடிக்கிறான், கண்ணத்தை கிள்றான், நெத்திய காட்டு பொட்டு வைக்கிறாங்கிறான். எல்லாம் என் தலையெழுத்து. லட்சுமி நெத்திய காட்டு பொட்டு வைக்கிறேன். வேண்டாங்க, வச்சிருக்கங்க. பொழுது போல வா. எங்க? சினிமாவுக்கு போலாம். சினிமாவுக்கா? ஐயோ, இவர் கூட போகலன்னா என் சொந்தக்காரன் கூட சினிமாவுக்கு போக கூடாதான்னு சண்டை போடுவாரு. நமக்கே வம்பு. என்ன யோசிக்கிற? ஒண்ணுமில்லையே, போனாங்க. முன்னாலே போனா நான் பின்னாலே வருவேன். வீரா, நான் சினிமாவுக்கு போயிட்டு வர்றேன். சினிமாவுக்கா? லட்சுமி கூட வர்ற. எங்க அடுப்புல பால் காய்ச்சி வச்சிருக்கேன், அவர் குடிச்சிட்டு சொல்லுங்க. பாலை குடிச்சிட்டு கவுந்தடிச்சு படுத்துக்க. பத்துமே. ஓ, வீட்டை பாத்துக்கியா? யாராவது வந்து ஏமாத்திர போறானுங்க. இந்தா நல்லா இருக்கியா உன் நெத்திக்கு? பொண்டாட்டியும் கூட்டிட்டு போறான். வீட்டை வேற பாத்துக்கணுமா? என்னதான் சொந்தமா இருந்தாலும் இப்படி. ஏங்க, நானும்
தான் பேசக்கூடாது பேசக்கூடாதுன்னு இத்தனை நாள் சும்மா இருந்தேன். என்னாச்சு உங்களுக்கு? உடம்பு சரியில்லையா? உடம்பு நல்லா தான் இருக்கு, ஆனா மனசுதான் சரியில்லை. மனசு சரியில்லையா? ஆமா, அவன் என்னதான் சொந்தக்காரனா இருந்தாலும் அவன் கூட நீ சினிமாவுக்கு போறதையும் சுத்துறதையும் என்னால தாங்கிக்க முடியல. என்ன சொல்றீங்க? உங்க மனசு நோக கூடாதுன்னுதான் உங்க சொந்தக்காரன் கூட சினிமாக்கு போனே வந்தேன். அவன் என்ன வாடி போடின்னு சொன்னதையெல்லாம் தாங்கிக்கிட்டேன். என்ன விளையாடுறியா நீ? அவன் உன் சொந்தக்காரன்ல நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஐயோ, அவன் உங்க சொந்தக்காரன்ல நான் நினைச்சிட்டு இருக்கேன். அப்படியா? அப்ப அவன் ஏங்க, அவன் நம்ம 2 பேரையும் நல்லா ஏமாத்திட்டான். ஆமா, அவனை சும்மா விடக்கூடாது. ராஸ்கல். 1 2 3 1 2 3 4. டேய், என்னய்யா 3 4 எத்தனை? 34. உன் அறிவுக்கு நீ உள்ள இருக்க வேண்டிய ஆளுதான். யோ, ஒழுங்கா டாக்ஸி ஓட்டிட்டு இருந்தேயா, எனக்கு எடுத்து உள்ளார கொண்டாந்து வச்சிட்டியா? கவலையே படாத, உன்னை பெரிய மனுஷனாக்கி காட்டுறேன். யோ, இவனை நம்மன வச்சுக்க, நீ பர்மனண்டா உள்ளே இருக்க வேண்டியதான். அப்ப ஏன் கைதி? ஆயில் கைதி. என்னையா சொல்றாரு? யாரையாவது ஒரு ஆளை புடிச்சு பொட்டு வச்சு உன்னை கூட்டு போயிடுறேன். கொஞ்சம் ஏமாந்தா எனக்கே வச்சிருவானுங்க. உனக்கு என்ன, நான் பூட்டுக்கே போட்டு வைப்பேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல பாரு. நீங்க ஜெயிலுக்கு போனது நம்ம குடும்பத்துக்கே கேவலமா இருக்கு. என்ன ஜெயில் ஜெயில் அவ்வளவு சீப்பா நினைச்சிட்டீங்க? கிருஷ்ண பரமாத்மா ஜெயில தான் பிறந்தாரு. உங்களை போய் ஜாமீன்ல எடுத்தேன் பாருங்க, என்ன சொல்லணும்? முருகா முருகா, ஏமாத்துறதை விட்டுட்டு இனிமேலாவது மனுஷனா திருந்துங்க. என்ன நீங்க, நான் ஏதோ கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போன மாதிரி மாத்தி மாத்தி பேசிட்டே இருக்கீங்களே. நான் ஜெயிலுக்கு போனதுனால எவ்வளவு பெரிய நன்மை செஞ்சுட்டு வந்திருக்கேன் தெரியுமா? இவனுக்கு அருமையான ஒரு பொண்ணை சம்பந்தம் பேசிட்டு வந்திருக்கேன். என்னது, ஜெயில சம்பந்தமா? என்ன சொல்றீங்க? ஜெயில ஒரு கள்ள நோட்டு வியாபாரியை சந்திச்சேன். நமக்கு ஏத்த பாத்தியா தெரிஞ்சான். கப்புன்னு அவனை அமுக்கி அவன் பொண்ணை நம்ம பையனுக்கு கல்யாணம் பண்றதா பேசி அட்வான்ஸ் வாங்கிட்டானே. என்ன சந்தையில விற்கிற ஆடு மாடு நினைச்சீங்களா? அட்வான்ஸ் வாங்கிட்டா நீங்களே அந்த பொண்ணை கட்டிக்கங்க. நல்ல ஐடியா. என்னங்க, நான் தான் அந்த பொண்ணை கட்டிக்கிறேனால அந்த பொண்ணு ஒத்துக்குமா? டேய், பிதா பேச்ச கேள்றா, அப்பதான் முன்னுக்கு வருவேன். முன்னுக்கு வரதுக்கு எங்களுக்கு தெரியும், நீங்க உங்க வேலையை பாருங்க. டேய், நான் எதையும் நினைக்க மாட்டேன், நினைச்சா முடிக்காம விடவும் மாட்டேன். அந்த பொண்ணை நீதான் கட்டிக்கணும். முதலாளியை பார்க்கணும். உள்ளே இருக்காருமா? அடடே, வாங்க உட்காருங்க. பரவாயில்ல. நீங்க என்ன தப்பா எடுத்துக்கலன்னு எனக்கு தெரியும். நீங்க என்ன எந்த பொண்ணுமே என்ன தப்பா எடுத்துக்க மாட்டாங்க. உட்காருங்க. பரவாயில்ல. நீங்க உட்காரலன்னா நான் நின்னுடுவேன். சரி. டேப் ரெக்கார்டர். ஆமா, இது டேப் ரெக்கார்டர் நான் பாத்துர்க்கேன். இல்ல, கொஞ்சம் ரிப்பேரா இருக்கு, உடனே பார்க்க முடியுமா? இது கிடக்குங்க. அதான் ரிப்பேர் ஆயிடுச்சு, விடுங்க. நீங்க என்ன சாப்பிடுறீங்க? ஒண்ணு வேணாம் சார், இத சீக்கிரமா ரிப்பேர் பண்ணி கொடுத்தாலே போதும். அவ்வளவுதானே. பேரரசு, பேரரசுங்க வா சார். இத எதிர்கடைக்கு எடுத்துட்டு போய் ரிப்பேர் பண்ணி உடனே எடுத்துட்டு வா. சரி சார். என்ன பாக்குறீங்க? ஒரு ஹோட்டல் முதலாளி இன்னொரு ஹோட்டல்ல காபி சாப்பிடுறது இல்லையா? அது மாதிரி தான் எங்களை விட அவங்க நல்லா ரிப்பேர் பண்ணுவாங்க. எங்க கிட்ட வந்தா கொஞ்சம் லேட் ஆகும். என்ன சொல்லுங்க சொல்லுங்க. சார், என்ன? எனக்கு இங்க ஒரு வேலை கிடைக்குமா? வேலையா? என்ன விளையாடுறீங்களா? லக்ஷ்மி மில்ஸ், லக்ஷ்மி டெக்ஸ்டைல்ஸ், லக்ஷ்மி ஃபேப்ரிக்ஸ், இப்படி பல கம்பெனிக்கு சொந்தக்காரரான சிவகங்கை கோபி கிருஷ்ணாவோட ஒரே பொண்ணு லக்ஷ்மிக்கு நான் வேலை தரதா? கிண்டல் பண்ணாதீங்க சார். எப்படி பாக்கியலட்சுமி? நீங்க நினைக்கிற மாதிரி. நீங்க எதுவும் சொல்ல வேண்டாங்க. பாக்கெட் மணிக்கா கூட அப்பா கிட்ட போய் நிக்க விரும்பல. நீங்க வித்தியாசமான பணக்கார பொண்ணா இருக்கீங்களே. ஐயோ, நீங்க வந்து நோ. உங்களுக்கு இந்த தங்கமணி எலக்ட்ரானிக்ஸ்ல ஒரு வேலை போட்டு கொடுக்கணும். உங்களுக்கு ஏத்த வேலை இந்த வேலையா? இது என் வேலைங்க. இன்னையில இருந்து நீங்க என்னோட பர்சனல் செக்ரட்டரி. யூ ஆர் அப்பாயிண்டட். ரொம்ப தேங்க்ஸ் சார். உட்காருங்க. ஐ அம் சாரி. பரவாயில்ல. பரவாயில்லையா? உட்காருங்க. உங்களுக்கு சம்பளம்? எதுக்கு சார்? சம்பளமே வேண்டாமா? சம்பளம் உண்டு. மாசம் 1000 ரூபாய். 1000 ரூபாயா? இதாங்க சார். என்னையா ரிப்பேர் பண்ணி வச்சா பாத்தீங்களா எவ்வளவு ஃபாஸ்ட்? என்னையா ட்ரபிள்? பேட்டரி போடல சார். இதெல்லாம் சொல்லணுமா? போயா, பயங்கரமான ட்ரபிள். சரி பண்ணி கொண்டு வந்துட்டான். வெச்சுக்கங்க. 1 2 3 4 5. ஐயோ 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 ஐயோ. என்ன பாம்பு புடிங்கிடுச்சா? பாம்புக்கு ஒண்ணும் ஆகலையே. வாய மூடுங்க. எங்க வாழல ஒண்ணு குறையுது? அது ஒண்ணு இல்ல, ரொம்ப பசியா இருந்துச்சு. இலைய தின்னுட்டீங்களா? இல்ல. அப்பா, எங்க இலை? உள்ள பிளேட்ட காணோம். சரின்னு ஒரு இலைய பறிச்சு சோத்த வச்சு. ஓஹோ, வாழல போட்டு சாப்பிடுற அளவுக்கு ஐயாவுக்கு பவிஷ்யம் வந்துருச்சா? இருக்கட்டும் இருக்கட்டும், அப்புறம் பேசிக்கிறேன். எங்க சாப்பிட்டால? தூக்கி கடாசிட்டேனே. தூக்கி கடாசிட்டீங்களா? உங்களுக்கு என்ன செனா விட்டு இருக்கணும்? மரியாதையா போய் அந்த இலையை எடுத்துட்டு வாங்க. இல்ல 4 நாளைக்கு உங்களுக்கு சோறு கிடையாது. லட்சுமி, சொன்னா கேளு. கோமாதா, குலமாதா, அதை தின்னுடாத. என் வாழ்க்கையில நீ விளையாடிடாத. நான் வாழறதும் வாழாவட்டியா இருக்கிறதும் அந்த வாழை இலையில தான் இருக்கு. அதை தின்னுடாத.
துப்பிடு லட்சுமி லட்சுமி நில்லு அந்த துப்பிடு நில்லு இருடாத இந்த இலையை எடுத்து கழுவி அவகிட்ட கொடுத்துட்டா தெரியவா போகுது யாரும் பார்க்கல நம்ம இல்லாம மெட்ராஸ் கலகலப்பா இல்ல நம்ம வந்தாச்சு இல்ல மெட்ராஸ கலகலப்பு உண்டாக்கிற வேண்டியதுதான் முதல்ல யாருக்கு பொட்டு வைக்கிறது நெத்தி கிடைக்காமல போகுது காலையில வந்து ஒரு சவாரியும் காணா எல்லாரும் நடந்தே போயிட்டு இருக்காங்களா சவாரி தானே நான் வந்துட்டேன் என்ன இவனுக்கு தப்பிச்சுட்டானுங்க இவனுக்கு இல்லைன்னா என்ன வேற ஒரு டாக்ஸி கிடைக்காமல போயிரும் பாத்துறேன் பொட்ட வச்சிடுறேன் ஐலசா துடைக்கிறானா பெயிண்ட் எடுக்கிறானா மிளகா அரைச்சி மாதிரி அரைச்சிட்டே இருக்கான் தம்பி ஊருக்கு புதுசா ஆமா பார்த்து யாரு எங்க போகணும் பக்கத்துலதான் போகணும் அட நெத்தி பெருசா இருக்க முதல்ல குங்குமத்தை வச்சுக்க எந்த கோயில் குங்குமம் அல்டாப் ஆறுமுகம் கோயில் குங்குமம் அப்படி ஒரு கோயில் இருக்கா இப்ப இருக்குன்னு வச்சுக்கயா குங்குமம் வச்சு பார்ட்டி நம்மள அசத்துறான் கவுத்தர வேண்டியதுதான் சார் நீங்க மட்டும் தானே வண்டியில வரீங்க பெட்டி எதுல வருது பொட்டி வேற ஒரு டாக்ஸில வருது குங்குமம் டப்பா ஆட்டோல வருது யோ எல்லாம் ஒன்னா தான் வருது போத்திக்காதீங்க சார் நான் எதுக்கு கேட்டேன்னா உங்களுக்கு மட்டும்தான் வண்டியில மீட்டர் போடுவேன் பெட்டி ஏத்தணும்னா மீட்டருக்கு மேல 10 ரூபாய் 10 rupees இந்த அல்டாப் ஆறுமுகத்தை பத்தி உனக்கு தெரியாது இரு உங்க குடும்பத்துக்கே பொட்டு வச்சு குடும்பத்தையே கவுத்திடுறேன் எப்பா போலாமா போலாம் சார் மீட்டர் போடுங்க சார் சார் போலாமா சார் இங்க இருக்கிறதுக்கா யாருன்னு போயா ஐயோ சார் சார் வண்டி என்ன சார் இங்க நிறுத்த சொல்லிட்டீங்க மீட்டருக்கு மேல 10 ரூபாய் கட்டில நான் எங்க நிறுத்த சொன்னாலும் நிறுத்தணும் ராமன் தம்பி லட்சுமணன் இருக்காரா அவர் யாருங்க ராமன் தம்பி லட்சுமணன் ஊர் பூரா தெரியும் நீ ராமாயணம் படிச்சது இல்லையா அட லட்சுமி இல்லைங்க இங்க இன்ஸ்பெக்டர் ராகவன் தான் இருக்காரு யாரு விவோ ஸ்டேஷன்ல இருந்தார் அந்த ராகவன் ஆமா அந்த ராகவன் அப்பா கூட இந்த இது கிருஷ்ணமூர்த்திங்க கிருஷ்ணமூர்த்தி நானும் நேத்திக்கு ரொம்ப க்ளோஸா பேசிக்கிட்டு இருந்தோமே ஏங்க அவர் சேர்த்து ஒரு வாரம் ஆச்சுங்க அப்ப பேசிக்கிட்டு இருந்தது யாரு கிருஷ்ணமூர்த்தி தம்பி ராமமூர்த்தி கிருஷ்ணமூர்த்தி குனி கிருஷ்ணமூர்த்தி கிருஷ்ணமூர்த்தி பையன் ராகவா இவன் சாகவான் இருக்கான் கிருஷ்ணமூர்த்தி கிருஷ்ணமூர்த்தி ஓகே கிருஷ்ணமூர்த்தி கிருஷ்ணமூர்த்தி யார் அவர நீயா அப்படி கேக்குற போன வாரம் செத்து போனாரே உங்க அப்பா அவர்தான் ஆமா போன வாரம் தான் செத்து போனாரு அவர் பையன் ராகவன் தானே நீ ராகவன் நான் தான் அப்ப நீங்க ஓ சித்தப்பாடா சித்தப்பாவா நான் பார்த்ததே இல்லையே எப்படி பாத்துக்க முடியும் ஏன் 20 வயசுல தான் நான் லண்டன் போயிட்டேனே 20 வயசுல லண்டன் போனீங்களா இப்ப என்ன வயசு 20 எப்படிங்க அன்னைக்கு ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சு பேசுறது இல்ல என்னைக்குமே ஒரே பேச்சு தான் கிருஷ்ணமூர்த்தி கிருஷ்ணமூர்த்தி அப்பா அப்பா கிருஷ்ணமூர்த்தி கிருஷ்ணமூர்த்தி எங்க அப்பா செத்தப்ப கூட இவ்வளவு தள்ளி வரல ஒரு வாரம் ஆச்சுல ஊறி இருக்கும் கரெக்டா கண்டுபிடிச்சு நீங்க தான் என் சித்தப்பா கூனி எதுக்கு பொட்டு வைக்கத்தான் சித்தப்பா என்னப்பா இந்த வயசுல ஏதாவது மலரும் நினைவுகள் உண்டா எக்கச்சக்கமா இருக்கு மொத்தமா சொல்லுங்க உங்க வீட்டுக்கு பின்னால தோட்டம் இருந்துச்சு நீ என்ன பண்ணுவ கலப்பைய கையில எடுத்துக்கிட்டு 7 கிலோ உரத்தையும் தூக்கிக்கிட்டு என்ன சித்தப்பா வயலும் வாழும் மாதிரி இருக்கு ஏதாவது கவர்ச்சியா சொல்லுங்களேன் இருக்க நான் ரூம்ல உட்கார்ந்திருப்பேன் நீ குடுகுடுன்னு ஓடி வந்து சித்தப்பா என் கண்ணத்துல ஒண்ணு குடுங்கன்னு கேட்பேன் நீங்க என்ன பண்ணுவீங்க பலார்னு ஒண்ணு கொடுப்பேன் வலிச்சாலும் இன்ப வேதனையா இருக்கு சித்தப்பா ரத்த பாசாடி வாங்க சித்தப்பா நம்ம வீட்டுக்கு போலாம் வர்றேன் இன்னைக்கு வேற வேலை இருக்கு இன்னொரு நாளைக்கு வர்றேனே அச்சுமா ஏண்டா சித்தப்பன் போறேன் உட்கார்ந்துகிட்டு இருக்கிய வாசல் வரைக்கும் வந்து வழியில் கூப்பிடுற வா உடம்ப நல்லா கவனிச்சுக்க சனிக்கிழமை சனிக்கிழமை என்ன தேய்ச்சி குளி டெய்லி குளிக்கிறேன் டெய்லி குளிச்சு வந்தா தடிக்குது உழைக்கிறேன் சித்தப்பா உழைக்கணும் ஏமாத்தவும் கூடாது ஏமாறவும் கூடாது ஏமாறாதே ஏமாத்தாதே அப்படி அப்ப நான் வச்சுமா சித்தப்பா என்னப்பா என் கண்ணத்துல அடிச்சீங்களே அதே மாதிரி செல்லமா அடிங்க சித்தப்பா இங்க அடிங்க இந்த கணத்துல ஏசுநாதர் சொன்னதை நீதான் ஃபாலோ பண்ற ஆமா வரேன் சார் ஏய் நான் கார்ல ஏறி உட்கார்ந்தவனே நீ என்ன பண்ணணும் போயிடணும் அறிவிட்டவனே கதவை சாத்தணும் சாரி சித்தப்பா அப்ப நான் வச்சுமா மோதிரம் என்னது கொஞ்சம் அசந்து அவ்வளவுதான் எனக்கே குங்குமம் போட்டு வச்சிருவான் போல இருக்கே வர்றேன் பாபா ஜிஜி கானாயா
தம்பி மீட்டருக்கு மேல பணம் எவ்வளவு கேட்டா? உங்ககிட்ட பணம் கேட்பேனா சார்? உங்க செல்வாக்கு என்ன, மரியாதை என்ன எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் சார். என்ன தெரிஞ்சுக்கிட்டீல்ல? சரி சார். அப்ப நான் வரட்டுமா? சார் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். என்ன உங்க சிஷியனை ஏத்துங்க சார். தாராளமா ஏத்துக்கிறேன். இந்தா குங்குமம் கேட்டுங்க. யாராவது வந்தா வச்சு விடு. என் கொள்கைய தமிழ்நாடு பூரா பரப்பிடுறேன். நீ எப்படி வந்த? இப்படிதான் வந்தேன். திறந்த வீட்டுல நாய் நுழைஞ்சது கேள்விப்பட்டிருக்கேன். யானை பூந்தது இப்பதான் பாக்குறேன். லட்சுமி லட்சுமி அவ ஏன் பொண்டாட்டி இருக்கட்டுமே. இப்ப அவங்களுக்கும் எனக்கும் புது உறவு. என்ன மாத்திட்டாளா? வாங்க. என்ன விஷயம்? உன் கூட குடும்பம் நடத்த வந்திருக்க. குடும்பம் நடத்தவா? ஒண்ணும் தெரியாத பாப்பா நடிச்சாமன் போட்டானா தாப்பா. இது தாப்பாவா? இது பீப்பா. ஐயோ நீங்க தப்பா நினைச்சீங்களே. அவங்கள நான் என் தங்கச்சி மாதிரி நினைக்கிறேன். தங்கச்சியா? நல்ல வேளை என் புருஷன் பதவி நினைச்சிச்சு. உட்காருங்க. நான் இப்ப எதுக்கு வந்திருக்கேன்னா சொன்னா தானையா புரியும். இப்ப நான் உங்க சம்மந்தி ஆயிட்டனே. சம்மந்தியா? ஒண்ணுமே புரியலையே. இதோ பாருங்க, என் பேரு புண்ணாக்கு வியாபாரி கோவிந்தசாமி. நீங்க இல்லாத போது உங்க பையனுக்கும் என் பொண்ணுக்கும் நிச்சயதார்த்தம் நடந்துருச்சுங்க. என்ன வளர்றீங்க? நான் ஒண்ணும் வளரல, உண்மையை தான் சொல்றேன். நீங்க அட்ரஸ் மாதிரி வந்திருக்கீங்க. பக்கத்து வீட்டுலதான் 5-6 பசங்க கல்யாணம் ஆகாம கன்னி பையனா இருக்காங்க. அங்க போய் பாருங்க. நீங்க தானே சிவகங்கை கோபிகிருஷ்ணா? ஆமா. கரெக்ட் கரெக்ட். நிச்சயார்த்தம் நடந்துருச்சு, மோதிரமும் மாத்தியாச்சு. அவ்வளவு ஏன், இப்போ உங்க பையன் பம்பாயில தானே இருக்காரு. கரெக்ட். அப்ப உடனடியா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஏங்க நிஜமாவே அவர் சொல்ற மாதிரி நம்ம பையன் நடந்திருப்பானா? நிச்சயமா நடந்திருக்காது. இந்த பாருங்க, என் பையன் நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டான். அப்படியே தாண்டி இருந்தான்னு வச்சுக்கோங்க, மோதிரத்தை திருப்பி கொடுத்துறேன், வாங்கிக்கிறங்க. அந்த மோதிரம் என்ன 5 பவுன் இருக்குமா? 1 பவுனா? ஓ, என்ன இழிச்ச வாங்கி நினைச்சியா? அப்படி நாங்க நினைக்கல. அப்படி நீங்க நினைச்சுக்கிட்டா நாங்களா பொறுப்பு? எங்க பரம்பரையே வீர பரம்பரை. எங்க அப்பா கையில எப்பவும் கத்தி இருக்கும், கத்தியில ரத்தம் இருக்கும். மட்டன் ஸ்டால் வச்சிருந்தாரா? கிண்டலா? இந்த பாருங்க, கோவிச்சுக்காதீங்க. இன்னைக்கே என் பையனை விசாரிச்சு உங்களுக்கு சொல்லி அனுப்புறோம். அதுக்கப்புறம் நீங்க வாங்க. நல்ல முடிவா இருக்கட்டும். பேசாம நம்ம பையனை துபாய்க்கு அனுப்பிச்சிட வேண்டியதுதான். துபாய்க்கா? எதுக்கு? அங்கேதான் திருடனா கைய வெட்டுவாங்க, போய் சொன்னா நாக்க வெட்டுவாங்க. இவன் தான் ஒரு பொண்ணோட தொடர்பு வச்சிருக்கானே, எதை வெட்டுவாங்க? சொல்லிடுவேன், ஆனா அதை சென்சார் வெட்டிடுவாங்க. ராத்திரிக்கு சொல்றேன். ஏன் சட்டை கழட்டுறீங்க? குளிக்கத்தான். ஒண்ணு வேண்டாம். லாபம் 1 2 3. என்ன பண்ண? நீங்க குளிச்சிட்டீங்க, மூஞ்சியே துண்டால தவட்டிக்கீங்க. சொல்றேன்ல, தவட்டிக்கீங்க. காஞ்சனமாலா, என்ன இந்த உடம்பு நனைஞ்சு ரொம்ப நாள் ஆகுது. அந்த சொம்பு தண்ணிய கொஞ்சம் கூட. தண்ணி பஞ்சமா இருக்கு, சொம்பு தண்ணிய குடுக்கறதாம். 1 2 3. நீ என்ன பண்ற? குளிச்சுக்கிட்டு இருக்கேங்க. அந்த மஞ்சள் எடுங்க. எனக்கு எதுக்கு மஞ்சள்? எனக்குங்க. எடுத்தீங்களா? நீங்க அப்படியே வச்சுக்கோங்க. காஞ்சு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? மஞ்சள் தேய்ச்சிக்கிட்டு இருக்கேங்க. மஞ்சள் தேய்ச்சிக்கிட்டு இருக்கியா? இப்படித்தானே 5 வருஷமா தேய்ச்சிக்கிட்டு இருக்கேன். இதை விட நீ மஞ்சள் தேய்க்காமலே இருந்திருக்கலாம். இருக்கலாம், நீங்க உயிரோட இருக்கீங்களா? இந்த கேள்வியை நான் கேட்டிருக்கவே கூடாது. ஆமா. காஞ்சனமாலா, பல்லு தேய்ச்சு பல நாள் ஆகுது. கொஞ்சம் பிரஷ் எடுத்துக்கூட தேய்க்கிறதுக்கு. ஐயோ, பிரஷால தேய்ச்சா பல்லு தேஞ்சு போயிருங்க. சும்மா வாயை மட்டும் குப்பிடிச்சுக்கோங்க. இதுல துப்புங்க. இன்னும் கொஞ்சம். கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லைங்க உங்களுக்கு. ஜாஸ்தி ஜாஸ்தி. அப்ப ஊத்திருங்க. இந்த தண்ணியை கீழே ஊத்திரு. கீழே ஊத்து. என்ன என்ன அழுக்கு தண்ணிய கணத்துல ஊத்திட்ட? அழுக்கா? மீன் எதுக்கு இருக்கு? தின்றாது. வாங்க. இது சொம்பு தண்ணி எதுக்கா உள்ள எடுத்துட்டு போற? இந்த தண்ணியில தான் இன்னைக்கு நான் போறேன். கட்டோடு குழலாடாட ஆட கண்ணன்ற காப்பாத்து. நீங்களா? ஆமா. தண்ணிக்குள்ள எப்படி வந்தீங்க? ஒரு வாரமா குளிக்காம உடம்பு நாரிடுச்சு. வீட்டுல குளிக்கலாம்னா 2 சொட்டு தண்ணியை தெளிக்கிறேன். இந்த குளத்தை பார்த்த உடனே ஆசையா இருந்துச்சு. ஆழம் தெரியாம காலை விட்டுட்டேன். கரைக்கு போய் ஒரு தாம்பு கயிறை வாங்கி அந்த தூக்கி போடு. அதை புடிச்சுக்கிட்டு நான் கரைக்கு வந்துடுறேன். ஐயோ, கடைக்காரன் தாம்பு கயிறுக்கு வாடகையே 2 ரூபாய் கேட்பானே. அடே பாவி, 2 ரூபாயா முக்கியம்? என் உயிர் முக்கியம் இல்லையா? எப்படியாவது கரைக்கு வந்த உடனே உழைச்சு அதை நான் திருப்பி கொடுத்துடுறேன். சரி சரி, கூட பாத்துங்க, இந்த வந்துடுறேன். என்னங்க கடைக்காரன் அவசரம் 2.25 ரூபாய் கேக்குறாங்க. அட பாவி, கட்டின புருஷனுக்காக ஒரு 1/4 ரூபாய் மேல போட்டு கொடுக்க கூடாதா? நீங்க உயிரோட இருக்கணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சொல்லு, சீக்கிரம் சொல்லு. எப்படி இன்னும் 1 மாசத்துல கோடை காலம் வந்துரும்.
தன்னால தண்ணியும் வத்திரும், நீங்களும் எந்திரிச்சு வீட்டுக்கு வந்துடலாம். எப்படி? அடி பாவி, அது வரைக்கும் நான் உயிரோட இருக்கணுமே. ஏன் இருக்க முடியாது? குளத்துல நண்டு தவக்களை எல்லாம் இருக்குல்ல, புடிச்சு தின்னுங்க, புஷ்டி ஆயிடுவீங்க. எனக்கு இன்னும் 1 மாசத்துக்கு சாப்பாடு மிச்சம். வர நீ நல்லா இருப்பியா? ஐயோ, பஞ்சர் ஆயிடுச்சு. சீக்கிரம் பாரியா. சித்தப்பா, மகனே, உன்னை பார்க்கத்தான் வந்துகிட்டு இருந்தேன். வர்ற வழியில வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. எதுக்கு? இதுக்குத்தான். ஐயோ, பொட்டு வச்சு விடுறதுக்கு டாக்ஸில வந்தீங்க. கொடுத்து அமிச்சிருந்தா நானே வச்சிருப்பேன். என்னதான் இருந்தாலும் நேரடியா வைக்கிற மாதிரி இருக்குமா? வாயா, நெத்தி உள்ளவெல்லாம் கப்புனு வந்து வாங்கிக்கிற வேண்டியதானே. நல்ல நெத்தி, நல்லா இருக்கு. இப்ப எதுக்கு சித்தப்பா இங்க வந்தீங்க? நாளைக்கு உங்க அப்பாவுக்கு பிறந்தநாள் விழா, உனக்கு துணி எடுக்கணும். எங்க அப்பாவுக்கு பிறந்த நாளா? போன வாரமே முடிஞ்சு போச்சு. நீங்க பீலா வரீங்க சித்தப்பா. போன வாரமே பர்த்டே முடிஞ்சிருச்சா? சிக்கல்ல மாட்டிக்கிட்டோமே. டேய், உங்க அப்பனை பத்தி எனக்கு தெரியாதா? ஜாதகத்துல ஒரு தேதி கொடுத்திருப்பான், ஸ்கூல் சர்டிபிகேட்ல ஒரு தேதி கொடுத்திருப்பான். சரியான இவன், அவன் எப்பவுமே அப்படித்தான். ஆமா ஆமா. சரி சரி, வளவளன்னு பேசாத. வா, துணி எடுத்து கொடுக்குறேன். அத நீ போடணும். அத பார்த்து நான் ஆனந்த கண்ணீர் வடிக்கணும். சித்தப்பா, இப்போ என்ன சொல்லிட்டேன்? நீங்க எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்க. நீங்க மட்டும் எனக்கு அப்பாவா இருந்திருக்க கூடாதா? குடும்பம் தப்பாயிரும்பா. சார், என்ன சார் என்ன விட்டு போறீங்க? அவ்வளவு சீக்கிரம் விட்டுவனா? நிறைய பேருக்கு பொட்டு வைக்க வேண்டியது இருக்கு. முதல்ல கடைக்கு பொட்டு வைப்போம். இதுக்கு மட்டும் பொட்டு வச்சிடாதீங்க, இது கவர்மெண்ட் சொத்து. அதுவும் சரிதான், வா. வாங்க வாங்க, வணக்கம். உங்க நெத்தி எங்க இருக்கு? எல்லாரும் மாதிரி முன்னாடி தான் இருக்கு. இல்ல, கம்ப்ளீட்டா திருநூற பூசி மறைச்சிட்டீங்க, அதான் தெரியல. கொண்டாங்க. இப்போ உங்க நெத்திய பார்க்கும்போது ஒரு கட்சி கொடி ஞாபகம் வருது. இதோட வெளியே போயிடாதீங்க, கம்பளை கட்டி தொங்க விட்டுருவானுங்க. ஐயாவுக்கு என்ன வேணும்? 5 ஆப்பம் 8 இட்லி கொடு. துணி கடைக்கு எதுக்கே வருவாங்க? இங்க காஞ்சிபுரம் இருக்கா? காஞ்சிபுரம் இங்க இல்ல, செங்கல்பட்டு பக்கத்துல இருக்கு. அது எங்களுக்கு தெரியாதா? இதுக்கு முன்னால நீ என்ன பஸ் கண்டக்டர் இல்லையா? காஞ்சிபுரம் சேலை இருக்கா? காஞ்சிபுரம் சேலை இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க சார், என்ன வேணும்? 10 சட்டை துணி, 10 பேண்ட் துணி. எதுக்கு சித்தப்பா எனக்கு எவ்வளவு? இதெல்லாம் எனக்கு. உனக்கு வேண்டியதை நீ எடுத்துக்க. வேண்டாம் சித்தப்பா. எடுத்துக்கல குத்துவேன். குடையா? இல்லைன்னா உன்னை குத்துவேன். குத்து மதிப்பா அதான் கூடயா? அப்ப நீ எடுத்துட்டாரு, நான் போய் கேஷியர்ட்ட பே பண்ணிட்டு வந்துடுறேன். ஓ, நல்லதா குடியா? இல்லைன்னா உன்னை பின்னியற பின்ன. அடடே வாங்க, எல்லாம் எடுத்தாச்சா? எல்லாம் எடுத்தாச்சு. கடைசியில் நீ பிச்சை எடுக்க வேண்டியதான் பாக்கி. என்ன சொல்றீங்க? ஒண்ணுமில்ல. அங்க நிக்கிறது யார் தெரியுமா? தெரியுமே, புதுசா வந்து இன்ஸ்பெக்டர். அது மட்டும் இல்ல, என் அண்ணன் பையன். ஐயோ, நீங்க யாரும் முதல்ல சொல்லவே இல்லையே. சொல்லி இருந்தா என்ன வெளியே விரட்டி இருப்ப. ஒண்ணு இல்ல, அதாவது இந்த துணிக்கெல்லாம் நான் தான் பணம் கொடுப்பேன்னு சொன்னேன். அதெல்லாம் முடியாது சித்தப்பா, நான் தான் பணம் கொடுப்பேன்னு ஒத்த கால நிக்கிறேன். அப்படியா? அது பாருங்க. ஆமா, ஒரு கால் தான் இருக்கு. அப்புறம் எப்படி இன்ஸ்பெக்டர் வேலைக்கு சேர்த்தாங்க? யோ, சொரியறதுக்காக கால தூக்கி இருக்காங்க. விட்டா வீல் சேர வாங்கி கொடுத்துருவீங்களே. சித்தப்பா, துணி எல்லாம் எடுத்தாச்சு. எடுத்தாச்சா? சரி, எல்லாத்தையும் எடுத்துட்டு வா. பில்லு இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு அனுப்பிச்சிருங்க. அனுப்புறேன் அனுப்புறேன். ஒரு சின்ன விண்ணப்பம். என்னையா விண்ணப்பம்? இடியாப்பம்னு உங்க கையால இவனுக்கு ஒரு பொட்டு வச்சிருங்களேன். இவன் யாரு? என் பையன். எனக்கு அப்புறம் இவன் தான் கடையை பாத்துக்க போறான். தாராளமா வச்சிடறேன். அப்பதான் என் பையன் இந்த கடையில துணி வாங்குறதுக்கு வசதியா இருக்கும். அடாடாடாடா, பெரிய கொடிக்கு பக்கத்துல ஒரு சின்ன கொடி. சித்தப்பா எல்லாம் அதெல்லாம் கொடுத்தாச்சு. இங்க வை. ஏப்பா, ஜீப்ப கொஞ்சம் பெருசா செய்யக்கூடாது? அடுத்த வாட்டி லாரியில வரலாம். என்ன பார்ட்டி டுமுகா கொடுத்துட்டு போயிட்டானா? பார்ட்டி பாதுகாப்பா வருது. என்ன சார், ஏகப்பட்ட கிராக்கி வந்தது சார். எல்லாம் சில்லுண்டி பாத்தீங்களா இருந்தது. நான் சொல்லிட்டேன், எங்கள்கிட்ட பெரிய உண்டி ஒண்ணு வந்திருக்குது, அதுக்காக வெயிட் பண்றேன். அப்ப நான் வரட்டுமா? பாத்து பாத்து. என்னப்பா? என்ன சித்தப்பா, எந்தையும் சேர்த்து எடுத்துட்டீங்க? அவசரத்துல மறந்துட்டேன். சித்தப்பா, நாளைக்கு நீங்க அவசியம் பிறந்த நாளைக்கு வரணும். அங்க ஐஜி, டிஐஜி, சிபிஐ எல்லாரும் வராங்க. அவங்க கிட்ட அறிமுகப்படுத்தி வச்சு பொட்டு வைக்க சொல்லணும். அவசியம் வந்துடுறேன். அவங்களுக்கு எல்லாம் நெத்தி இருக்குல்ல? சித்தப்பா, என்னப்பா? பொட்டு வச்சு விடுங்க. அழிஞ்சிருச்சுல, கேட்டு வாங்கிக்கிறேன். அடடே வாங்க வாங்க. என்ன திடீர்னு? தம்பி, ரெக்கார்ட் பிளேயர் ஒன்னு கொடுத்திருந்தேனே, ரிப்பேர் பாத்துட்டீங்களா? அது கொஞ்சம் மேஜர் ப்ராப்ளம். சுந்தரராஜ் கிட்ட சொல்லிருக்கேன், பார்த்து கொடுத்துருவாரு. பழசு சரியில்லைன்னா புதுசா கொண்டாந்துருங்க. கடைக்கு புது மாடல் ரெக்கார்ட் பிளேயர் ஒன்னு வந்திருக்கு,
புது ரெக்கார்ட் பிளேயரா? நான் பாக்குறேன். வேணாம், அது இப்பதான் கடைக்கு வந்திருக்கு. நான் ஒளிச்சு வச்சிருக்கேன். நான் பார்த்த உடனே அது நல்லா இருந்துன்னா நானே கொண்டு வந்து கொண்டாந்துருங்க. சாப்பிடுறீங்களா? வேண்டாம் தம்பி. நல்ல வேலை, கேட்டா கூட பையன் இல்ல. குறும்புக்கார பையன். பையனா? பாட்டியே. லக்ஷ்மி, லக்ஷ்மி. நான் இங்க இருக்கேன். ஓ, இங்க இருக்கியா? எங்க அம்மா போயிட்டாங்களா? உடனே போயிட்டாங்க. அப்பா, நான் அவசரமா வீட்டுக்கு போகணும். ஏன்? எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள். பிறந்த நாளா? மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. Thank you. நேத்தே சொல்லியிருந்தா? சொல்லிருந்தா கொடியெல்லாம் அரக்கம்பத்துல பறக்க விட்டுருப்பேன். கடைக்கு லீவ் விட்டுருப்பேன். நீங்க இப்படி ஏதாச்சும் செய்வீங்கன்னு தெரிஞ்சதா நான் உங்ககிட்ட ஒண்ணும் சொல்ல. நீ இங்கே இரு, நான் ஓடி போய் ஒரு மலர் வளையம் வாங்கிட்டு வந்து. மாலை, நான் இன்னைக்கு ரொம்ப வளர்றேன். ஆமா, இது வேற நேரம் தெரியாம. ஹலோ சார், முக்கியமான ஃபைல் பாத்துருக்காரு, அப்புறம் பேசுங்க. பையன் ரொம்ப விவரமா இருக்கான். அவனுக்கு அடுத்த மாசத்துல 100 ரூபாய் சம்பளம் அதிகமா தரணும். naughty boy. உங்களுக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? இந்த கோழி முட்டை போட்டு எவ்வளவு நாள் ஆகுது? கோழியை தினமும் இப்படி தலைகீழ கட்டி தொங்க விட்டா முட்டைய கீழே போடாது, மேல கடாசும். அதெல்லாம் எனக்கு தெரியாது. முதல்ல இந்த கோழி முட்டை போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. காட்சி, இதுக்கெல்லாம் நானா பொறுப்பு? கோழிக்கு இடுப்புலி வரலன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. இன்னும் 10 நாளும் இந்த கோழி முட்டை போட்டு ஆகணும். இதுக்கெல்லாம் போய் கெடு வைக்கிறியே, இது உனக்கே நல்லா இருக்குதா? இப்படி பணத்தை சேர்த்து சேர்த்து கடைசியில உன் மகளுக்கு தானே கொடுக்க போறேன். என்னது? என் மகளுக்கு நான் கொடுக்க போறேனா? எவன் என் பொண்ணுக்கு லட்சம் ரூபாய் கொடுக்கறானோ அவனுக்கு தான் கட்டி கொடுப்பேன். ஓஹோ, உன் பொண்ணுக்கே விலை வச்சிட்டியா? ஆமா. எனக்கு என்ன விலை வச்சிருக்கிற? உங்களுக்கா 108 ரூபாய் கொடுத்தா போதும், தள்ளி விட்டுருவேன். 108? ஆ. நான் என்ன செதர் தேங்காயா? ஆ? என்ன? ஒண்ணும் இல்ல மாமா, உன்னை ஒரு வழி பண்றேன். ஆ. இது சக்கரை டப்பா வச்ச உப்புன்னு எழுதி ஒட்ட சொல்றேன். எல்லாம் காரணமா தான் ஒட்ட சொல்றேன். இதுல எறும்பு கண்ணா பின்னான்னு முக்கிது. இத பார்த்ததும் ஏமாந்து ஓடிடுமில்ல. சமத்தி சந்தைக்கு போனாலா? வட்டி கிண்ணியா போச்சான். அது போட்டோம், ஒரு 20 ரூபாய் எடு. எதுக்கு? நம்ம ஊர்ல பொங்கல் திருவிழா வருது இல்ல, ஆ. கச்சேரி ஏற்பாடு பண்ணிருக்காங்க. வீட்டுக்கு வீடு 20 ரூபாய் வசூல் பண்றாங்க. ஒண்ணு வேண்டாம், அந்த பாட்டை நான் பாடுறேன். வசூல்ல பாதி என்கிட்ட கொடுக்க சொல்லுங்க. பாட்டு மட்டும் இல்லம்மா, கூடவே ஆட்டமும் ஆடணும். ஏன் நான் ஆட மாட்டேனா? 4 பேர் பாப்பாங்களே. 4 பேர் பார்த்தா என்ன, பணம் வருது இல்ல? காஞ்சனமாலா, காஞ்சோ, காஞ்சனமாலா. கதவை ஏன் இந்த தட்டு தட்டுறீங்க? கதவு உடைஞ்சிட போகுது. நான் இங்க இருக்கேன். இங்க இருக்கிற? ஆமா. சீக்கிரமா கதவை தர, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அப்படி எல்லாம் உங்க இஷ்டத்துக்கு கதவை திறக்க முடியாது. ஏன்? நான் ஜாக்கெட் போடாம இருக்கேன். ஜாக்கெட் போடலையா? ஆமா, வீட்டுல தனியா தானே இருக்கும்னு புடவையால மூடி இருக்கேன். வேர்த்தா அழுக்காயிடும்ல. வர வர ரொம்ப மோசமா போய்கிட்டு இருக்கு. ஆ? போற போக்க பார்த்தா ஆ. நினைக்கவே வெட்கமா இருக்கு. பொல்லாத வெட்கம். இப்ப என்னத்துக்கு அப்ப அடிச்சு பிறந்து வரியா நீங்க? எதிர் வீட்டுக்கு புதுசா ஒரு பையன் வந்திருக்கானா, கஞ்சாதி கஞ்சனம். கஞ்சனா? ஐயோ, நான் அவனை பாக்கணுமே. பார்க்கலாம், ஆனா இப்படியே வரப்படாது. எனக்கு தெரியும். யாரா நீ? இங்க என்ன ஓசில பயோஸ்கோப்பா காட்டுறாங்க? நீ மூடிக்கமா. வீட்டுல யாரு? தம்பி தொடங்க. யாருங்க? நான் இங்க இருக்கேன். ஹை, யார் நீங்க? நாங்க எதிர்த்த வீட்டுல இருக்கோம். உங்களை பாத்துட்டு போலான்னு வந்தோம். கொஞ்சம் கதவை திறக்கிறீங்களா? திறக்க மாட்டேன். ஏன்? நான் துணி இல்லாம இருக்கேன். இடுப்புல கூடவா? வீட்டுல தனியா தானே இருக்கும், எதுக்கு துணின்னு கழட்டி வச்சிட்டேன். தேங்கப்பா, நீயாவது ரவுக்க மட்டும் போடாம இருந்த, அவன் ஒண்ணுமே போடலைங்கிறான். கஞ்சத்தனத்துல ஒன்னையே மிஞ்சிட்டான். ஆமா. தம்பி, வேட்டி சட்டையாவது போட்டுக்கிட்டு வந்து கதவை தரங்க. வேட்டி சட்டையா? அத நான் கட்டுறதே இல்ல. அப்ப பேண்ட் சட்டை போட்டுக்கிட்டு வாங்க. அத நான் பார்த்ததே இல்ல. அப்ப எப்படித்தான் வெளியில வருவீங்க? வர்றேன் பாருங்க. படு பச்சையா இருப்பான் போல இருக்கு. வா ஓடிடுவோம். இருங்க, பாத்துட்டு போவோம். பாத்துட்டா? அட, எதை போட்டுக்கிட்டு தான் வெளியில வர்றான்னு பாக்க வேண்டாமா? எசக்கு பெசக்கு அப்படியே வந்து நின்னா திக்குன்னு இருக்கும். கண்ணை முடிக்க. பயப்படாத, கண்ணை தர. அவ்வளவு மோசமா இல்ல. பேப்பர்ல வேட்டியா? ஆமா, துணி வாங்குறதுன்னா எவ்வளவு செலவு. அதை தைக்க கூலி செலவு, அழுக்கானா சோப்பு செலவு, தண்ணி செலவு, இப்படி எக்கச்சக்கமான செலவு. பேப்பர்னா நேரா சலூனுக்கு போனா அங்க அசந்த நேரம் 2 பேப்பர் எடுத்துட்டு வந்து கட்டிக்கலாம். அசத்திட்டீங்க. ஆமா. தம்பிய குப்புற படுக்க போட்டா உலக செய்தி பூரா தெரிஞ்சுக்கலாம். சும்மா இருங்க. தம்பி யாரு? எங்க இருந்து வர்றீங்க? நான் தேசாந்திரமா வந்துகிட்டு இருக்கேன். கஞ்சத்தனத்தை உலகம் முழுக்க பரப்பணுங்கிறது என்னோட ஆசை. பரப்புங்க பரப்புங்க. நீங்க யாரு? தம்பி யாரு? தம்பி என் புருஷன். ஓ, எங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கே. தெரியும் தெரியும். உனக்கு எப்படி தெரியும்? சிக்கனமா பிறந்த பொண்ணுன்னு ஊர்ல பேசிக்கிட்டாங்க. ஆமா, 8 மாசத்திலேயே பறந்துட்டா. ஓ. அவ பேரு சுமலதா. நான் தான் அவ்வளவு பெரிய பேரா கூப்பிட கூடாதுன்னு சுருக்கி சும்மா சும்மான்னு கூப்பிடுறேன். சும்மா கூட பெரிய வார்த்தை தாங்க. அதையும் சுருக்கி
சு அப்படின்னு கூப்பிடுங்க. அடடா இது கூட நல்லா இருக்கே. என்ன என்னங்க கணுக்கால் கிட்ட ஒரு கார்ட்டூன் போட்டிருக்கான், ரொம்ப தமாஷா இருக்குது. தங்க விலை என்ன போட்டு பாருங்க. எங்க போட்டிருப்பான்? பின்னாடி பாருங்க. ஆஹா, என்ன என்ன இப்படி குபுக்குன்னு ஏறி போச்சு? எவ்வளவு? நேத்தை விட 200 ரூபாய் கூட. இதனால பின்னால பாதிப்பு இருக்க போகுது பார். விளையாடாதீங்க. உங்க வாட்ச்ல டைம் என்னாச்சுன்னு சொல்லுங்க. உங்க கையில தான் கடியாரம் இருக்குதே, நீங்களே பாத்துக்குங்க. என் வாட்ச்ல மணி பார்த்தா முள்ளு தேஞ்சிரும். ஐயோ என் ராசா. சரிதான். இன்னும் கொஞ்ச நேரம் இங்க நின்னா பேசுறதுக்கே காசு கேட்பார் போல இருக்கு. ஆமா. புறப்படு. இருங்க. வரா. காலை நல்லா தட்டிட்டே போங்க. ஏன்? என் வீட்டு தூசி உங்க வீட்டுக்கு வந்துடக்கூடாது. ஆமா ஆமா. மெதுவா தட்டி தட்டி தரைய பள்ளமாக்கிடாதீங்க. சரி சரி. மெதுவா மெல்ல. பலமா மூச்சு விடாதீங்க, தூசி எல்லாம் பறந்து எழுத்து விட்டு போயிட போகுது. சரி வாங்க. போங்க. குட் மார்னிங். என்ன இவன் வர்றான்? ரெக்கார்ட் பிளேயரை ரிப்பேர் பண்ண சொன்னா போற போக்க பார்த்தா நம்ம குடும்பத்தையே ரிப்பேர் பண்ணிடுவோம் போல இருக்க. வணக்கம் மாமா. மாமாவை கட் பண்ணு. சீக்கிரமே கட் பண்ணிடுறேன். என்ன அங்கே பாக்குற? லக்ஷ்மி இல்ல? ஐயோ, என் பொண்டாட்டி பேரை அடிக்கடி சொல்லிக்கிட்டே வர்றானே. ஏப்பா எதுக்கு கேக்குற? லக்ஷ்மி ரொம்ப நல்ல பொண்ணு. பொண்ணா? அது எங்களுக்கு தெரியும், நீ புறப்படு. இதுக்கு பில்லு போட்டு அனுப்பிச்சிடுறேன், பணத்தை அனுப்பிச்சிருங்க. நான் வரேன். அடடே நீங்களா? எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்தேன். உங்களுக்காக புது ரெக்கார்ட் பிளேயர் கொண்டு வந்திருக்கேன். பிடிச்சிருக்கா? புதுசுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். புதுசுதான் பிடிக்கும். புதுசுதான் பிடிக்கும். புதுசுதான் பிடிக்கும். அப்ப பழசு என்ன பண்ணலாம்? பழச தூக்கிறீங்க. சரியான முடிவு. பழச தூக்கிறீங்க. பழச தூக்கிறீங்க. பழச தூக்கிறீங்க. அவளா சொன்னாள் இருக்காது, அப்படி எதுவும் நடக்காது, நடக்கவும் கூடாது, நம்ப முடியவில்லை இல்லை